கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார், பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் இப்படி எழுதுகிறார், கர்த்தர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறாராம். ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு மனிதனும் நீதி நியாயம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த விஷயத்திலையும் ஒரு நீதி இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும். பிறரை ஏமாற்றுவதோ, பிறரை அடிப்பதோ, பிறரை கஷ்டப்படுத்துவதோ, பிறரை ஒடுக்குவதோ தேவன் விரும்புவதில்லை. ஏனென்றால் அவர் எல்லாரையும் மனிதனாக படைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம கேட்கலாம், ஏன் அவங்க கஷ்டப்படுறாங்க, ஏன் அவங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் தேவன் விரும்புகிறபடி வாழாததுனால தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர்களை கொல்லுவதில்லை, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் நானும் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய ஆண்டவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவர். அதே போல நம்மளும் எல்லா விதத்திலும் நீதியும் நியாயமும் நாம் செய்ய வேண்டும். மற்றவர்கள் பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது, பொருளாசையில விழுந்து விடக்கூடாது, பெருமை நமக்குள்ள வந்து விடக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த எண்ணம் இருந்தால் தேவனுடைய காருண்யம் நம்மளை பெரியவனாக்கும். கர்த்தர் இருக்கிறார், பயப்படாதீங்க. ஐயோ இப்படி நடந்துருமே, ஐயோ இதை விட்டா என்னால் பிடிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேண்டாம். உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் போதும் என்று மனதிலே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே அவர் கட்டாயம் தருவார். உங்களை ஆசீர்வதிப்பதும் என்னை ஆசீர்வதிப்பதுமே கர்த்தருக்கு பிரியம். அதனால நாமளும் முடிந்த அளவு நீதி நியாயத்தில் நம்ம பிரியப்படுவோம், உண்மையா இருப்போம், தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்வோம். அங்கே போய் வாழ்கிறது தான் ஒரு பிரதானமான வாழ்க்கை. இந்த உலகத்தில் வாழ்கிறது பலவீனம், சோர்வு, போராட்டம், மன கஷ்டம், மனதளவில் பாதிப்பு, இதெல்லாம் இந்த வாழ்க்கை. அங்கே நம்ம தேவதூதர்களை போல வாழ்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவர். அதே போல் நம்மளும் நீதி நியாயமாய் நடப்போம், முயற்சி செய்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறப்பா, வசனத்தை கொண்டு எங்களை பலப்படுத்தி எங்களை உயிர்ப்பிக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். வெறும் நாங்கள் படிக்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய பிரசனத்தில் நிறைய நீர் உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.